بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நன்மையை போதிப்பதற்காக வந்த மார்க்கம். இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள், போதனைகள் எல்லாவற்றிலும் நாம் பார்த்தால் ஒவ்வொன்றிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான நன்மைகளை அல்லாஹ் அருளியிருப்பதை நாம் பார்க்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் பல் துலக்குவது. இந்த பல் துலக்குவதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்ஸர்து அலைக்கும் ஃபி சிவாக், மக்களே, பல் துலக்குவது குறித்து உங்களுக்கு நான் அதிகமாக வலியுறுத்தி கூறுகிறேன். அதிகமாக இதை நீங்க கடைபிடியுங்கள், இதை உங்களுக்கு வலியுறுத்திய போதனையாக நான் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்கிறார்கள். இன்னைக்கு சில பேர் நினைக்கலாம், பல்லு விளக்குறது சாதாரண எல்கேஜி மேட்டர், இதெல்லாம் அதிகமா வலியுறுத்தி சொல்லணுமா, அதுல என்ன ஒரு பெரிய போதனை இருக்கிறது என்று நினைக்கலாம். இஸ்லாம் இந்த விஷயத்தை போற போக்குல லேசா தொட்டு விட்டு செல்லல, ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. வலியுறுத்தி சொல்லக்கூடிய விதம், எத்தனை தடவை இஸ்லாம் இதை வலியுறுத்தி சொல்கிறது, எந்தெந்த சூழ்நிலைகள்ல இதை கடைபிடிக்குமாறு வழிகாட்டுகிறது. இன்றைக்கு காலம் கழிய கழிய, விஞ்ஞானம் வளர வளர இந்த விஷயத்தை எப்படி மக்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் இஸ்லாத்துடைய இந்த போதனை மிகவும் அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான, அற்புதமான ஒரு போதனை என்பதை நம்ம தெள்ள தெளிவாக அறியலாம். இஸ்லாம் இதை எப்படி வலியுறுத்துகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா நஷுக்கலா உம்மதி, என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமம் ஏற்படும் என்று மட்டும் இல்லாவிட்டால், லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி மா குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குமாறு அவர்களுக்கு நான் கட்டாயமாக கட்டளையிட்டிருப்பேன், அது அவசியமாக்கி இருப்பேன், கடமையாக்கி இருப்பேன். ஏன் கடமையாக்கல? ஒரு நாளைக்கு 5 வேளை நமக்கு தொழுக கடமை. இந்த 5 நேரமும் 5 தடவை பல்லு விளக்குறது கட்டாயம் என்று நான் சட்டமாக்கி இருப்பேன். சட்டமாக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இதை கடமையாக்கல? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், சமுதாயத்துக்கு கஷ்டமா போயிடும். தொழுகைக்கு வருவாங்க, ஒழு செய்வாங்க, அந்த நேரத்தில் பல்லு விளக்குறதுக்கு சாதனங்கள், அதுக்குரிய பொருட்கள் இல்லாட்டினா தொழுவ கூடாதுன்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். இப்படி சமுதாயத்துக்கு சிரமம் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் இதை நான் கட்டாயமாக்கவில்லையே தவிர, உண்மையிலே பல்லு விளக்குறது ஆரோக்கியம், அதுல உள்ள நன்மையெல்லாம் சிந்திச்சு பார்த்தா இதை 5 வேளையும் கடமையாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மேற்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதனால இது கடமை இல்லையே தவிர நீங்கள் பல் துலக்குவது ஆர்வமூட்டப்பட்ட விஷயமாக அதிகமாக நீங்க செய்யலாம். 5 வேளையும் பல்லு விளக்குனா அது ஒரு நல்ல காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபமி, பல் துலக்குவது வாயை சுத்தப்படுத்தும். பல் துலக்கினால் வாய் சுத்தமாகும். அது மட்டும் இதுல உள்ள நன்மை இல்ல, ஆன்மீக ரீதியில இதை நபிகள் நாயகம் வலியுறுத்துறாங்க. மருளாத்துல் லிரப்பி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்க பல்ல சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா, பல்ல நல்ல ஆரோக்கியமா வைத்துக்கொண்டு சுத்தமாக வைத்துக் கொண்டால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நன்மையான காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி சொல்கிறார்கள். இன்னைக்கு உள்ள மேற்றுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனை எவ்வளவு காலம் கடந்தாலும் எவ்வளவு அழகா அற்புதமா மக்களுக்கு பொருந்தி போகுது, அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சொல்றான், வாயில எவ்வளவு பாக்டீரியா இருக்கு தெரியுமா? 40,000 பாக்டீரியா இருக்குதான். இன்னும் அதிகமா சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா குறைஞ்சபட்ச 40,000 பாக்டீரியா வாயில இருக்குது, இதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். வாயில நிறைய பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா என்ன செய்யும்? எப்படா இவன் சாப்பிடுவான், அந்த சாப்பாட்டு உணவு துகள்கள் அவன் வாயில வந்து ஒட்டிக்கிறோம், நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் என்று இந்த பாக்டீரியா என்ன செய்யும்?
எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம சாப்பிடும் போது என்ன செய்யும், உணவுப் பொருட்கள் துகள்கள் வாயில அந்த ஈறுகள்ல இடுக்குகள்ல போய் தங்கிவிடும். இந்த பாக்டீரியாக்கள் உடனே அந்த இடுக்குகளுக்கு சென்று அந்த உணவுப் பொருட்களோட வேலை செய்து சில நச்சு அமிலங்களை சுரக்கிறது. நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய நச்சு அமிலங்களை இந்த பாக்டீரியாக்கள் சுரக்குகிறது. அதோட எல்லாம் வாய் நாத்தம் வேற ஏற்படும். இந்த உணவுப் பொருள் வெளியில இருந்தாலே நாரும், கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். அந்த உணவுப் பொருள் தான் வாயில போய் சிக்கி கொண்டிருக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய கறி, அந்த சோறு பருக்கைகள், அதெல்லாம் சின்ன சின்ன இடைவெளி இருக்குது நம்ம வாயில. அங்க போய் என்ன செய்யும், இது போய் உட்கார்ந்துக்கிறோமா, அந்த உணவுப் பொருள் கெட்டு போய் நாற்றம் எடுக்கும். இந்த பாக்டீரியா போய் வேலை செஞ்சு கெட்ட அமிலங்களை சுரக்குகிறது. இந்த அமிலத்தினால என்ன பாதிப்பு வருது, நம்முடைய பல்லு போயிரும். இந்த அமிலம் பாக்டீரியா சுரக்கக்கூடிய இந்த அமிலத்தினால பற்களில் சொத்தை ஏற்படுகிறது. ஈறுகள்ல அது பாதிப்பை ஏற்படுத்தி ஈறுகளுடைய வலுவை இழக்க செய்து பல்லே காணாம போறதுக்கு இந்த பாக்டீரியாக்கள் காரணமா இருக்கிறது என்று என்ன செய்யறான், இன்னைக்கு ஆராய்ந்து சொல்கிறான். அப்ப எவ்வளவு பல்லு போச்சுன்னா என்ன ஆகுறது, பல்லு பத்தி நிறைய பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்லு போனா சொல்லு போச்சு, பல்லு போச்சுன்னு தத்தக்கா புத்தக்கா தான், ஒழுங்கா வார்த்தை வராது. ஒழுங்கான வார்த்தைகள் நம்ம வர்றதுக்கு இந்த பல்லு காரணமா இருக்குது. அது மட்டும் இல்ல, பல்லுதான் முகத்துக்கு வசீகரமே. நம்ம முகம் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொன்னா பல்லுதான். இந்த பல்லு போச்சுன்னா வாயில குழி விழுந்துரும். மற்ற உறுப்புகள் என்ன அழகா இருந்தாலும் பல்லு சரியில்லைன்னு பல்லு விழுந்துருச்சுன்னா அழகும் போச்சு. இன்னைக்கு ஆராய்ஞ்சு சொல்றான் பல்லுடைய முக்கியத்துவத்தை. இதெல்லாம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருந்தாங்க, பல்ல விளக்குனா வாய் வீசாது, வாய் நல்லா இருக்கும். இது ஒண்ணுதான் அன்னைக்கு தெரிஞ்ச மேட்ரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், பல்லுனாலதான் ஒட்டுமொத்த உடம்புக்கே நன்மை இருக்குங்கிறான். ஏன்னா நம்ம சாப்பிடுறோமே சாப்பாடு, இந்த சாப்பாடுகளை அரைக்கக்கூடிய மிஷின் தான் பல்லுங்கிறது. இந்த பல்லு தான் அரைக்குது. அரைக்காம உள்ளக்க அப்படியே அனுப்பினோம்னா என்ன ஆகும், இந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுமா, அரைக்காம போய் உழுகுதா, இறப்பை திணறும். என்ன செய்யும், அது திணறும். நம்ம போட்ட அந்த சாப்பாடை கூழாக்கணும் போத, அதுக்கப்புறம் செரிமானமாக்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை இறப்பைக்கு. அதனாலதான் அது ஒழுங்கான செரிமான வயிற்றுல நடக்காதனாலதான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருகிறது. பல்லு இருக்கிறனால என்ன நன்மை, நல்லா அரைச்சு சாப்பிடுங்கிறான் டாக்டர். ஒரு டாக்டர் கருத்து வேறுபாடு கொள்ளாம எல்லா டாக்டரும், அலோபதி டாக்டரா இருக்கட்டும், சித்த மருத்துவ டாக்டரா இருக்கட்டும், அக்குபஞ்சர் டாக்டரா இருக்கட்டும், ஆயுர்வேத டாக்டரா இருக்கட்டும், எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு இல்லாம ஒத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, நீ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா அரைச்சு மெண்டு சாப்பிடு. நொறுங்க திண்டைனா உனக்கு 100 வயசு பழமொழியை வச்சிருக்கிறான். நல்ல மெண்டு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா பற்கள்ல நம்ம உணவை மெல்லும் போது எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுது, உணவு அரைபடுது, கூலா உள்ள போகுது. அது மட்டும் நன்மை இல்ல, மெல்லும் போது வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்கிறது. நம்ம வாயில எச்சி இருக்குதுல, இந்த உமிழ்நீர் அது உணவுப் பொருளோட கலந்து மிக்ஸ் ஆகுது மெல்லும் போது. இது எவ்வளவு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்றாங்க இன்னைக்கு. இந்த உமிழ்நீர், இந்த உமிழ்நீர் என்ன பண்ணுதுன்னா, இந்த உணவுப் பொருள் நல்ல செரிப்பதற்குரிய மேற்றுகளை அல்லாஹ் அந்த உமிழ்நீர்ல வச்சிருக்கிறான். அதுவும் இல்ல, வாயில நிறைய பாக்டீரியா இருக்குதுல, இந்த பாக்டீரியாக்களை எல்லாம் இந்த உமிழ்நீர் அழிக்குதான் இன்னைக்கு சொல்றான் அல்லாஹ். நமக்கு நம்ம எச்சி சாதமா நினைக்கிறோம், அது ஒரு அசுத்த பொருளா நினைக்கிறோம். நம்ம உணவுப் பொருட்களை மெல்லும் போது இந்த உமிழ்நீர் உணவுப் பொருட்களோடு கலக்கிறது. வாயில உள்ள அந்த பாக்டீரியாக்களை இந்த உமிழ்நீர் கொல்லுகிறது. அந்த பாக்டீரியாக்கள் சுரத்துச்சுல கெட்ட உமிழ்நீர், அந்த கெட்ட அமிலம், உடலுக்கு தேவையில்லாத அமிலம், அந்த அமிலத்தையும் இதை வேலை செய்ய விடாம இந்த உமிழ்நீர் தடுக்குகிறது. அப்ப இதெல்லாம் எப்போ, சாப்பாடு அப்படியே முழுங்கிட்டோம்னா இந்த உமிழ்நீர் நமக்கு கிடைக்காது. பல்லால் அதை மெல்ல மெல்லதான் உமிழ்நீர் சுரக்குகிறது. அது நம்முடைய எல்லா நோய்க்கும் தீர்வா இருக்குதுன்னு சொல்றான். சாப்பாடை நல்ல மெண்டு சாப்பிட்டோம் சொன்னா கொலஸ்ட்ரால் வராது, உனக்கு சுகர் வராது, கண்ட நோய் வராது. ஒழுங்கா இதை கடைபிடி, எல்லா நோயும் தீர்ந்துரும், நீ மருந்து மாத்திரையை சாப்பிட வேண்டாம் என்று இன்றைக்கு சொல்கிறார்களே. அது காரணம் என்ன, அல்லாஹ் கொடுத்த இந்த பல்லு தானே. அப்ப இந்த பல்லை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளாவிட்டால், அதை நாம ஒழுங்கா கழுவாம பல்லு தேய்க்காம விட்டோம் சொன்னா பல்லு போயிரும். பல்லு போச்சுன்னா எல்லாமே போச்சு. உடல்நிலையே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பல்லு ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது என்று இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், வலியுறுத்தி சொல்கிறார்கள். வாய் தானங்க ஆரம்பம். நம்முடைய உடல்ல வாய் தான் என்னது, நுழைவாயில்.
நம்முடைய உடம்புடைய ஆரம்பம் வாசல்ங்கிறது வாய் தான். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லா வேலையும். ஆரம்பத்தில் இங்க இருந்து ஆரம்பிச்சு வாய்க்குள்ள சாப்பாடை போடுவோம், அது உள்ள அரைக்கும், குளுக்கோஸ் தனியா பிரிச்செடுக்கப்படும், எல்லா உறுப்புகளுக்கு போகும், அந்த சத்தை பெற்றுக்கொண்டு உறுப்புகள் வேலை செய்யும். ஒட்டுமொத்த உடலுக்கும் ஸ்டார்டிங் எங்கன்னு பாத்தீங்கன்னா வாசல் வாய் தான். அந்த வாய் சுத்தமா இருக்கணுமா இல்லையா? வாசல் சுத்தமா வச்சிருந்தாங்கன்னா வீடு சுத்தமா இருக்கும். வாசலே அசுத்தமா இருக்குது, வீடை நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க, என்ன ஆகும்? இந்த அசுத்தத்தை மீச்சிட்டு வீட்டுக்குள்ள போவீங்க, வீடு அசுத்தமாகும். அப்ப இந்த மாதிரியாக வாய் இருக்குது. அப்ப வாயை சுத்தமாக வைத்துக் கொண்டால் தான் ஒட்டுமொத்த உடலும் சுத்தமாக இருக்கும் என்று என்ன செய்யறான் மனுஷன். இன்னைக்கு உடலை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இந்த விஷயத்தை சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? பல்லு விளக்கு இல்லன்னா கடமையாக்கி இருப்பேன், சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ விட்டு வைக்கிற, இல்லன்னா உனக்கு மஸ்ட் ஆக்கி இருப்பேன் என்று மார்க் என்ன செய்யுது? உபதேசம் செய்கிறது. இந்த பல்லு வளர்க்கறதுனால இன்னும் நிறைய நன்மைகள். பல்லு நமக்கு பாதுகாப்பா இருக்குதா? ஈறு இருக்குல்ல, மேல உள்ள ஈறுகள், இந்த பல்ல தாங்கி பிடித்திருக்கக்கூடிய ஈறுகள், அதுவும் பாதுகாக்கப்படுது. இந்த கிருமியை விட்டோம்னா ஈரல போய் தாக்கி அந்த பாக்டீரியா என்ன செய்யும்? ஈரல உள்ள ஈர் வழியா ரத்தத்துக்குள்ள போயிருமா, ரத்த நாளங்களுக்குள்ள சென்று அது உடலுக்குள் சென்று விடுகிறது. இன்னும் நம்ம சாப்பிடுவோம் பொருட்கள் பல்லு விளக்காம திண்டோம்னா அந்த உணவுப் பொருட்கள் வழியாக இந்த வாயில் உள்ள அவ்வளவு பாக்டீரியாக்களும் அவனுடைய குடலுக்குள் சென்று ரத்தத்துக்குள்ள கலந்து மாரடைப்பு வருவதற்கு இது காரணமா இருக்குது. பல்லு விளக்காம இருந்தோம்னா அவ்வளவு பாக்டீரியா எங்க போகுது? ஒன்று ரெண்டா இருக்குது, நிறைய இருக்குது. இவ்வளவு பாக்டீரியாவும் வயிற்றுக்குள்ள போகுது, ரத்தத்துக்குள்ள கலக்குது, கடைசியா உனக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு இது காரணமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். வாயில நாத்த வருது, காலையில எந்திரிக்கிறோம், பேச முடியுதா? பல்லு விளக்காம யார்ட்டா பேச முடியுதா? பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. காரணம் என்ன? இந்த பாக்டீரியாக்கள் தான். அந்த பாக்டீரியாக்கள் உற்பத்தி செய்த அமிலங்கள் தான் காரணம். பல்லு விளக்கணும்னா வாய் சுத்தமா இருக்கும், வாய் வீசாது. இன்னும் என்ன நன்மை சொல்றான்னா, இந்த பாக்டீரியாக்களை பெருக விடாம அதை பல்லு விளக்கி சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, நாக்கு இருக்குல்ல, நாக்குக்கு அல்லாஹ் சுவையை உணரக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த வேலையை நாக்கு ஒழுங்கா செய்யும். இல்ல பல்ல கவனிக்கல, வாயை சுத்தம் பண்ணணும்னு சொன்னா நாக்குக்கு சுவையை உணரக்கூடிய சக்தி குறைகிறது. அந்த செத்த நாக்கா போயிரும், என்ன டேஸ்ட் அது கூட தெரியாம போயிரும். இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் பல்லு விளக்காதனால ஏற்படுகிறது என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை பாருங்க. ஒரு நேரத்தில் இதை கடமையாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பல்லு விளக்குறத கட்டாயம் கடமை அப்படின்னு சொல்றாங்க. எப்போ? வுசுலு யௌமில் ஜும்ஆத்தி அலா குல்லி முஹ்தலிமின், வெள்ளிக்கிழமை குளிப்பது வயதுக்கு வந்த பருவ வயது அடைந்த ஒவ்வொருவரும் மீது கடமை. ஓ சிவாக்கும், பல் விளக்குவதும் கடமை. வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வர்றது எப்படி கடமையோ கண்டிப்பா பல்லு விளக்கிட்டு வரணும். பல்லு விளக்காம ஜும்மாவுக்கு வரக்கூடாது, இது உன் மேல கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்யறாங்க? மக்களுக்கு வலியுறுத்துறாங்க. 5 நேரம் தொழுகிறோம்ல, 5 நேரம் தொழுகிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம ஒழு செய்யறோம். அந்த ஒழுவுல என்ன நடக்குது? நம்ம வாய் கொப்பளிக்கிறோம். வாய் கண்டிப்பா கொப்பளிக்கணும், உழுவுல உள்ள ஒரு மேட்டர். இந்த வாய் கொப்பளிப்பா எவ்வளவு பெரிய நன்மை. இந்த வாயில உள்ள கிருமிகள்லாம் வெளியே வருது. இந்த அழுகி போன கெட்டு போன உணவுப் பொருட்கள் அங்கங்க தேங்கி இருக்கும்ல, அதெல்லாம் வெளியே வருகிறது. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இந்த விஷயத்தை மார்க்கத்தோட சேர்த்து இருக்கிறாங்க, இபாதத்தோட இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நீ ஆரோக்கியமா தானே இபாதத் செய்வ. நீ பல்லே வளர்க்கலன்னு சொன்னா எப்படி உனக்கு நோய் நொடி வரும்? எப்படி வணக்க வழிபாடுகளை செய்வ? ஆரோக்கியத்துடன் கூடிய வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இத ரசூல்லா எந்த நேரத்துல கூட கடைபிடிக்கிறாங்க தெரியுமா? மரண வேளையில படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை விடல. புகாரியில பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நோயில படுத்திருக்கிறாங்க, எந்திரிச்சு உட்கார முடியாத அளவுக்கு நோய் கடுமையா இருக்குது. அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர், அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் வர்றார். அவர் கையில பெரிய பல்லு விளக்குற குச்சி இருக்குது. ரசூல்லா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு விளங்கிருச்சு. ரசூல்லா அதை கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த குச்சியை வாங்கி அதை 2ஆ உடைச்சு அவர் பயன்படுத்தாத பாகத்தை என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல சாய்ந்து கொண்டு பல்லு விளக்கினார்கள். இந்த செய்தியை நம்ம புகாரில பார்க்கிறோம். இந்த நேரத்தில் யாராவது பல்லு விளக்குவோமா? நம்ம படுத்த படுக்கையா கிடக்கிறோம், நீ நிதானம் மட்டும்தான் இருக்குது, உடம்புல சத்த காணா.
ஆனா ரசூலா என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல கூட எழுந்து சாய்ந்து கொண்டு பல்லு விளக்கினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரிய இந்த உலக சமுதாயத்துக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இஸ்லாத்துல பார்த்தோம் சொன்னா இத நபிகள் நாயகம் பல கோணத்துல வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றான், நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டதுக்கு பின்னாடி வாயை கொப்பளிக்கணுங்கிறான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிங்க, ஏன்னா நிறைய பாக்டீரியா இருக்குதுல. அந்த எத்தனை தடவை நீங்க பல்லு விளக்குனாலும் சரி, நீங்க காலையில என்ன செய்றீங்க, பல்லு விளக்குறீங்க. இன்னைக்கு நல்ல பல்லு விளக்கிடுவோம், ஒரு கிருமியை விடக்கூடாது, ஒரு பாக்டீரியா விடக்கூடாதுன்னு அரை மணி நேரமா 1 மணி நேரமா உட்காந்து பல்லு விளக்குறீங்க. மற்ற நேரத்தில் வாய் கொப்பளிக்கல, ஒன்னும் செய்யல, பாக்டீரியா வராம இருக்குமா? நீங்க எவ்வளவு பல்லு விளக்குனாலும் 3 மணி நேரம் தான் கணக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அது ஓடி வந்துடும். அதுக்குதான் மார்க் என்ன செய்யுது, இந்த 5 வேளையில வாயை கொப்பளின்னு சொல்லுது. இப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க. இந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிக்கணும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல கேட்கப்படுகிறது, பி ஐயிசையின் கான எபுதவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல பைத்தஹு. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று விட்டால், வீட்டுக்குள் வந்தால் முத என்ன செய்வாங்க, ரசூலா வீட்டுக்கு வந்தா முத என்ன செய்வாங்க என்று கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பிஸ்ஸிவாக்கி, ரசூலா வீட்டுக்கு வந்த உடனே சிவாக்க தான் எடுப்பாங்க, பல்லு விளக்குவாங்க, இதான் வேலையா இருக்கும். வீட்டுக்கு வந்தா நம்ம சாப்பிடுவோம், மனைவியை முத்தம் போடுவோம், தூங்குவோம், இதுக்கு தானே வீட்டுக்கு வருவோம். ரசூலா வந்தோன்னு என்ன செய்யறாங்களாம், பல்லு விளக்குவாங்களாம். பல்லு விளக்கிட்டு சாப்பிடுறது, பல்லு விளக்கிட்டு தூங்குறது, பல்லு விளக்கிட்டு மனைவி இடத்துல சேர்றது, இத ரசூல்லா வளமுறையா கொண்டாங்க. இது எவ்வளவு அழகா பொருந்தி போகுது. நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிங்கிறான், தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு கண்டிப்பா தூங்குன்னு சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி கடைபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சிட்டோம், இப்பயும் நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், பல்லு விளக்கணும். ஏன்னா தூங்குறோம்ல, நீண்ட இடைவெளி இருக்குது, 3 மணி நேரம் கழிச்சிட்டாலே பாக்டீரியா வந்துடும். நீண்ட இடைவெளி இருக்குதா, நிறைய பாக்டீரியாக்கள் பெருக்கெடுத்து கூட்டமாகி அதான் வாயெல்லாம் பயங்கரமா வீசுது. அப்ப என்ன சொல்றான், தூங்கி எந்திரிச்சா கண்டிப்பா பல்லு விளக்கணும் அப்படிங்கிறான். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாக்குறோம். இத நபிகள் நாயகம் எப்படி எல்லாம் செயல்படுத்தினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே விழித்தால் யுஸவ்விசு ஃபாஹு பிஸ்ஸிவாக், முத தன்னுடைய வாய் என்ன செய்வாங்க, துளக்கி, பல்லை துளக்கி வாயை சுத்தப்படுத்துவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு இரவுல 3 தடவை தூங்குனாங்கன்னு வைங்களேன், தூங்கி எந்திரிக்கிறது, தூங்கி எந்திரிக்கிறது, இப்படி 3 தடவை தூங்கி இரவுல எந்திரிச்சா எத்தனை தடவை எந்திரிக்கிறாங்களோ அத்தனை தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விளக்கி இருக்காங்க. அகமதுல பாக்குறோம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறங்கினேன். இரவிலே அவர்கள் சிறிது நேரம் தூங்கிவிட்டு எழுந்தார்கள், வானத்தை பார்த்தார்கள், விடிந்து விட்டதா என்று, விடியவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பல்லு விளக்கி ஒழு செய்து விட்டு தொழுதார்கள். பிறகு சற்று உறங்கினார்கள், விழித்தார்கள், வானத்தை பார்த்தார்கள், விடியவில்லை. பல்லு விளக்கினார்கள், ஒழு செய்தார்கள், தொழுதார்கள். மீண்டும் உறங்கினார்கள், விடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விளக்கி விட்டு ஒழு செய்து விட்டு தொழுதார்கள். ஒரு நைட்ல எத்தனை தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விளக்கி இருக்காங்க. நம்ம நினைப்போம், ஃபஜருக்கு எந்திரிக்கிறோம், அடுத்து தூங்க தான் போறோம், எதுக்கு நம்ம பல்லு விளக்கணும், அதான் காலையில 10 மணிக்கு எந்திரிப்போம்ல, அப்ப பல்லு விளக்கிட்டு போறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இரவுல ஒரு நைட்ல 3 தடவை முழிப்பு வருது, 3 தடவை பல்லு விளக்கினார்கள் என்ற செய்தி நம்ம அகமதுல பாக்குறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அழகான அற்புதமான முன்மாதிரிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குறிப்பா எந்த பொருள் சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும், இது இன்றைக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஏன்னா அந்த உணவுப் பொருட்கள்னாலதான் எல்லா கேடு வருது, வாயில உள்ள உணவுப் பொருட்கள்னாலதான் எல்லா கேடு வருது. அதை வாய் கொப்பளித்து வெளியேற்றி விட்டால் அது உடலுக்கு நல்லது, ஆரோக்கியம் என்று சொல்கிறார்கள். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஆட்டை சாப்பிட்டார்கள். சஹாபாக்களோடு சேர்ந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு விட்டு வாயை மட்டும் கொப்பளித்து விட்டு தொழுகைக்கு சென்றார்கள். ஒழு செய்யல. ரசூலுல்லாஹ் செய்யறது என்னது? வாயை மட்டும் கொப்பளிக்கிறாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு விட்டு வாயை கொப்பளித்தார்கள். ரசூலுல்லாஹ் வாயை கொப்பளிச்சாங்க, நாங்களும் வாயை கொப்பளிச்சோம். அப்ப நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பிறகு வாயை கொப்பளிப்பது ஒரு நல்ல நடைமுறை என்று நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கறாங்க. குறிப்பா பால் இருக்குதுல, இந்த பாலை குடிச்சோம்னா கண்டிப்பா வாயை கொப்பளிச்சு ஆகணும். ஏன்னா பால்ல தான் பாக்டீரியா என்ன செய்யுமா, பயங்கரமா அது வேலை செஞ்சு கிருமிகளை உருவாக்கும் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறாங்க. தூங்கிட்டு இருக்குமா குழந்தைகள், தூக்கத்துல என்ன செய்யறது, பால் பாட்டில பாலை ஊத்தி கொடுக்கறது. அது நல்லா குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கும். அப்ப என்ன சொல்றாங்க டாக்டர்கள், பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா உடனே என்ன செய்யணும், கொஞ்சோண்டு தண்ணியை கொடு. ஏன்னா நீ பாலை கொடுத்தோட தூங்க வைக்கிற, இந்த பால் என்ன செய்யும், பல்லுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன செய்யுது, அந்த பாக்டீரியா பேரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அது எப்பயுமே வாயில இருக்குமா அந்த பாக்டீரியா. இந்த பால் போயிருச்சுன்னு வேகமா போய் என்ன செய்யும், கிருமிகளை உருவாக்கும். அதனால பாலை குடிச்சிட்டீங்கன்னா உடனே வாயை கொப்பளிச்சிருங்க, பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்துருங்க என்று என்ன செய்யறான் டாக்டர் சொல்றான். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அழகா கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப லபனன், பாலை பருகினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாலை பருகுறாங்க. மல்லுமல, பாலை பருகி விட்டு வாய் கொப்பளித்தார்கள். சொன்னார்கள், இதிலே கொழுப்பு இருக்கிறது, அதனால நான் வாயை கொப்பளிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தியை நம்ம புகாரில பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு சின்ன மேட்டர் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல விஞ்ஞானம் எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லுகிறது, அதற்கு அழகான தீர்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் காட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் சொன்னா, உண்மையிலேயே இவர் இறை தூதராகத்தான் இருக்க முடியும். இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த மார்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் சந்தேகத்துக்கு இல்லாமல் தெளிவாக உணரக்கூடிய வகையில அல்லாஹ் மிகப்பெரிய ஆதாரங்களை இந்த மார்க்கத்துக்கு வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாம் காட்டிய பயனுள்ள இந்த நன்மையான வழிகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு நிறைய நன்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதுல ஒண்ணு நோன்பு. இந்த நோன்பை பொறுத்தவரை இதற்கு முன்னால் உள்ள காலங்கள்ல என்ன நினைச்சாங்கன்னா, இது உடம்ப வருத்தி கொள்வது. நோன்பு முஸ்லீம்கள் வைப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, இது உடம்புக்கு பெரிய பாதிப்பு வருது, அல்சர் வருது, அது வருது, இது வருதுன்னு இல்லாத பொருளாலாம் சொன்னான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா, இந்த டாக்டர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான தகவல் என்னவென்றால், நோன்பு வைப்பதால நம்முடைய உடம்புக்கு மிகப்பெரிய நன்மைகள் வருகிறது அப்படின்னு சொல்றான். என்ன நன்மை? இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாப்பாடு தான். ஒரு கணக்கு வைக்கிறான், ஒரு வாரத்துல ஒருத்தவன் நல்ல திங்கிறான், தாறுமாறா சாப்பிடுறான், அளவே இல்லாம திங்கிறான், இவன் ஒருத்தவன். இன்னொருத்தவன் அளவோட லிமிட்டோட என்ன சாப்பிட்டாலும் அளவு, குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் எதையுமே திங்காம இருக்கு, இப்படி கட்டுப்பாட்டோட சாப்பிடக்கூடிய ஒருவன் இவன் இருக்கிறான். இன்னொருத்தவன் அவனும் தாறுமாறா சாப்பிடுறான், ஆனா வாரத்துல 2 நாள் பட்னி கிடந்துறான். வாரத்துல 2 நாள் என்னது பட்னியா இருக்கிறான், ஆனா நல்ல தாறுமாறா சாப்பிடுறான். இந்த 3 பேரை என்ன செய்யறாங்க, இவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சா, இந்த தாறுமாறா திண்டான்ல 7 நாளும் சாப்பிட்டான்ல, இவன் உடம்பு எடுத்து பார்த்தா கெட்டு போய் கிடக்குது, நாசமா போய் எல்லாம் கூடி தாறுமாறா ஏறி அது நாசமா போய் கிடக்குது. இன்னொருத்தவன் இருக்கிறான்ல, அளவோட கட்டுப்பாடோட சாப்பிட்டான்ல, அவன் உடம்பு நல்லா இருக்கு, ஏன்னா கட்டுப்பாடோட சாப்பிட்டு இருக்கான். இந்த நல்லா சாப்பிட்டுட்டு வாரத்துல 2 நாள் பட்னி கிடந்தான்ல, இவன் உடம்ப பார்த்தா கட்டுப்பாடோட இருந்தான்ல, அவன் உடம்பு மாதிரி இருக்குங்கிறான். எந்த விதமான அதுக்கு இதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு இவன் கட்டுப்பாடோட சாப்பிடுறானே, அவனுடைய உடல்நிலையை பெற்றிருக்கிறான். அப்ப நல்ல எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வாரத்துல 2 நாள் நோன்பு இருந்துட்டோன்னு வைங்களேன், உங்களுடைய எல்லா கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சு உடல் நார்மலா நிலைக்கு வருகிறது என்று என்ன செய்யறான், இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான். மார்க் என்ன நமக்கு காட்டி இருக்கிறது, வாரத்துக்கு 2 நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இஸ்லாம் காட்டி கொடுத்திருக்கிறது.
மாசமா இருக்கா, மாசத்துல 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கிறது. உபரியா நீ வைக்க நினைக்கிறியா, வைத்துக்கொள் என்று நமக்கு என்ன செய்கிறது, சலுகை கொடுக்கிறது. அப்ப இந்த நோன்பை பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நன்மைகள். இன்னும் சொல்றான், நம்ம பகல் நேரத்துல எதுவுமே சாப்பிடாம நீண்ட நேரம் பட்னியா கிடந்தோம் சொன்னா உடல்ல ஒரு வகையான திரவம் சுரக்குமா. உடல்ல பட்னி கிடந்தா ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் உடல் எல்லா பகுதிகளுக்கும் சென்று இந்த தேவையில்லாத செல்கள் இருக்கும்ல, நமக்கு இடைஞ்சல் தரக்கூடிய செல்கள், இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருது. கேன்சருடைய செல்கள் கூட வளராமல் அதனுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. அதற்கு இந்த மாதிரி நம்ம பட்னி கிடப்பது காரணமாக இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் இதை கண்டுபிடிச்சு சொல்லுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நிரூபிக்கக்கூடிய ஏராளமான ஆதாரங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இந்த கொள்கையில், ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கிடுவான். அல்லாஹ்